வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சாதி ஆணவ படுகொலைகள் இது மீண்டும் பேசுபொருளாகி இருக்கிறது. அவ்வப்போது இதுபோன்ற செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. எங்காவது அத்தகைய கொலைகள் நடக்கின்றன. கண்ணுக்கு தெரிந்து நடக்கிற சில குற்றங்கள், கண்ணுக்கு தெரியாமலும் சில குற்றங்கள் அவ்வாறு நடக்கின்றன என்பதை நாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் இந்த சாதி ஆணவ படுகொலை என்பது இந்த 21ஆம் நூற்றாண்டில் கல்வியும் நாகரிகமும் உலகளாவிய பண்பாடும் விரிந்து நிற்கக்கூடிய ஒரு காலத்தில் தொடர்ந்து கொண்டிருப்பது மனித சமூகத்திற்கே ஒரு மிகப்பெரிய ஒரு அவலம் என்று தான் சொல்ல வேண்டும். முக்கியமாக தெற்காசிய நாடுகளில் மதத்தின் பெயராலோ சாதியின் பெயராலோ இந்த ஆணவ படுகொலைகள் தொடர்ந்து இளைஞர்கள் மேல் நடத்தப்படுகின்றன என்பதை பல்வேறு புள்ளிவிவரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. இந்தியா முழுக்க இது பரவலாக காணப்படுகிற ஒரு காட்சியாகவும் இருக்கிறது என்பதை நம்மால் காண முடிகிறது. இந்த ஆணவப் படுகொலைகள் ஒவ்வொரு முறை நடக்கிற போதும் சமூக வலைத்தளங்களில் அது தொடர்பான கடும் விவாதங்கள் எழுகின்றன. அந்த விவாதங்கள் சில சமயம் இந்த பிரச்சனைக்கு தீர்வை தேடுவதாகவும், பல சமயங்களில் இந்த பிரச்சனையை புரிந்து கொள்ளாமல் சொல்லப்படுகிற உணர்ச்சி வசப்பட்ட கருத்துக்களாகவும், சில சமயத்தில் உள்நோக்கத்துடன் சொல்லப்படுகிற கருத்துக்களாகவும் இருக்கின்றன. இதிலே நாம் இந்த சாதிய ஆணவ படுகொலையினுடைய பின்புலத்தை அதை எப்படி தடுப்பது என்றெல்லாம் நாம் பேசுவதற்கு முன்பாக சமூக வலைத்தளங்களில் இந்த சாதிய ஆணவ படுகொலை எவ்வாறு ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறுகிறது என்பதை பற்றி நாம் இப்பொழுது கவலைப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஏனென்றால் இந்த சாதிய ஆணவ படுகொலைகள் நிகழுகிற போது அதை மிகவும் நியாயப்படுத்தக்கூடிய வகையில் பல்வேறு விதமான ஒரு கமெண்ட் அல்லது அதை பற்றிய மறுமொழிகள் எழுதப்படுவதை அதிர்ச்சியுடன் நாம் பார்க்கிறோம். அதாவது இந்த படுகொலைகள் செய்யப்பட வேண்டும் என்றோ, அதை நியாயப்படுத்தியோ, அல்லது சாதி கடந்து காதலித்தால் இப்படித்தான் ஆகும் என்றோ மிகுந்த வன்மத்துடன் எழுதுகிறவர்களை பார்க்க முடிகிறது. இவர்கள் ஒரு விதத்தில் சாதிய ஆணவ படுகொலைகளை பரப்புரை செய்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். வயது வந்த ஒரு ஆணும் பெண்ணும் அவர்கள் திருமணம் செய்து கொள்வதற்கான எல்லா உரிமையும் இருக்கிறது என்பது அரசியல் சாசனத்தினுடைய அடிப்படை உரிமை. அப்படி இருக்கிற போது சாதி கடந்து திருமணம் செய்தால் அவர்களை கொலை செய்வோம் என்று பகிரங்கமாக எழுதக்கூடியவர்கள் பகிரங்கமாக கொலை மிரட்டல் விடுகிறார்கள் என்பதுதான் அதனுடைய பொருள். இவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கையை மேற்கொள்வது மிக மிக அவசியம் என்று தோன்றுகிறது. அதேபோல் இன்னொரு புறம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இந்த சாதிய ஆணவ படுகொலைகளில் நடக்கிற போது அதை பற்றிய விமர்சனங்களில் சமீபத்தில் கூட அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தபோது அந்த பெண்ணை, அதாவது அந்த இளைஞர் கொல்லப்படுகிறார், அந்த பெண்ணை பற்றி அவதூறாக பல கருத்துக்கள் எழுதப்படுவதை நாம் பார்க்கிறோம். உண்மையில் என்ன நடந்தது என்பது விசாரணையில் தான் தெரியும். அப்படி இருக்கிற போது ஒரு தரப்பாக சமூக வலைத்தளங்களில் இவர்களே முடிவெடுத்து இவர்கள் அத்தகைய தீர்ப்புகளை எழுதுவது என்பது அது உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நீதியாக அது அமையாது. பொதுவாக சமூக வலைத்தளங்களில் முன்வைக்கப்படுகிற இது போன்ற பலதரப்பட்ட கருத்துக்கள் என்பவை ஒரு பிரச்சனையை புரிந்து கொள்வதற்கு பதிலாக அந்த பிரச்சனையை மேலும் சிக்கலாக்குவதற்குத்தான் பயன்படுகின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையில்தான் பொதுவாக சாதிய ஆணவ படுகொலைகளினுடைய பின்புலம், அது சார்ந்து இருக்கக்கூடிய உளவியல், இதை பற்றியெல்லாம் வரும் நாட்களில் நாம் பேசலாம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்றைக்கு அரசியலில் நடைப்பயணம் என்பதும் ஊர்தி பயணம் என்பதும் பரவலாக அறியப்பட்டிருக்கிற செய்தியாக இருக்கிறது. பல்வேறு அரசியல் கட்சிகள் நேரடியாக மக்களை சந்திப்பதற்கு இந்த நடைப்பயணங்கள் உதவுகின்றன. என்னதான் மேடையிலிருந்து பேசினாலும் மக்களுக்கும் தலைவர்களுக்கும் இடையில் ஒரு வேறுபாடு இருக்கிறது அல்லது ஒரு தொலைவு இருக்கிறது. அதனை குறைப்பதற்கு மக்கள் முன்னிலையில் நடுவில் நடந்தே போவது என்கிற அந்த நடைப்பயணம் ஒரு செல்வாக்கு பெற்று வருகிறது. இன்னும் சொன்னால் ரோட் ஷோ என்கிற ஒரு புதிய முறையும் வந்திருக்கிறது. இவற்றுக்கெல்லாம் எங்கே முன்னோடியான நிகழ்ச்சி இருக்கிறது என்று தேடி பார்த்தால்
1938ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதி திருச்சியிலே இருந்து ஒரு மிகப்பெரிய பேரணி புறப்பட்டது. அதனை தமிழர் பெரும்படை என்று சொல்வார்கள். எதற்காக அந்த பேரணி என்று கூட இல்லாமல் பெரும்படை என்று சொல்லப்படுகிற அந்த நிகழ்வு நடைபெற்றது என்றால், தமிழ்நாட்டில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. முதல் போராட்டம் தொடங்கிய ஆண்டு 1937 என்பதை நாம் அறிவோம். அது 37, 38ஆம் ஆண்டுகளில் தொடர்ச்சியாக நடைபெற்றது. 38ஆம் ஆண்டில் தான் ஆகஸ்ட் 1ஆம் தேதி திருச்சியிலிருந்து பட்டுக்கோட்டை அழகிரியின் தலைமையில் ஒரு 100 பேர் பயணமாக புறப்பட்டு 42 நாள்கள் நடந்தே சென்னையை வந்து அடைந்தார்கள். 42 நாள்கள் நடந்தது என்றால் அங்கங்கே கிராமங்கள் வழியாகவெல்லாம் சுற்றி வந்து பல கூட்டங்களை நடத்தி கருத்துக்களை பரப்பி இந்திக்கு எதிரான ஒரு கருத்து ஓட்டத்தை உருவாக்கியது அந்த தமிழர் பெரும்படை தான். இந்த பெரும்படையில் கலந்து கொள்ள விரும்புகிறவர்கள் தங்கள் பெயர்களை பதிவு செய்யலாம் என்கிற போது 500 பேர் பதிவு செய்தார்கள். அவர்களுள் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் அந்த 100 பேர். 100 பேரில் மூவலூர் ராமாமிர்தத்தம்மையாரும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த படை எத்தனை ஊர்களை கடந்து வந்தது? மொத்தம் 42 நாள்கள் நடந்து செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி சென்னையை வந்தடைந்தது. அது சென்னையை வந்தடைந்த அந்த நாளில்தான் சென்னை கடற்கரையிலே ஒரு மாபெரும் கூட்டம். அந்த பொதுக்கூட்டத்திலே தான் தந்தை பெரியார் அவர்கள், தமிழ்கடல் மறைமலை அடிகளார், நாவலர் சோமசுந்தர பாரதியார் மூவரும் மேடையிலிருந்து அந்த பெரும்படையை வரவேற்றார்கள். ஏற்கனவே பல்லாயிரக்கணக்கானவர்கள் அந்த கடற்கரையில் கூடியிருந்தார்கள். தமிழ்நாட்டின் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு என்று சொல்ல வேண்டும். அந்த படை புறப்பட்டது ஆகஸ்ட் 1. போகிற வழியிலேயெல்லாம் கூட்டங்கள். 60 பெரிய நகரங்களில் 235 கிராமங்களில் மக்களை அவர்கள் சந்தித்தார்கள். 87 பொதுக்கூட்டங்கள் பெரும் அளவில் நடத்தப்பட்டன. 40 நாள்களில் 87 கூட்டங்கள் என்றால் ஒரு நாளைக்கு 2 கூட்டங்கள் சராசரியாக நடந்திருக்கிறது. அத்தனை கூட்டங்களும் மக்களிடத்தில் பெரிய செல்வாக்கை கொண்டு வந்திருக்கின்றன. அன்றைய கணக்குப்படியே ஏறத்தாழ 1.5 லட்சம் மக்கள் அந்த பேரணியை பார்வையிட்டார்கள், கலந்து கொண்டார்கள் என்று கூறுகின்றனர். 1.5 லட்சம் என்பது ஏறத்தாழ 90 ஆண்டுகளுக்கு முன்னால் மிகப்பெரிய செய்தி என்பதை நாம் குறித்து கொள்ள வேண்டும். அந்த ஊர்வலத்திற்கு மிகுந்த வரவேற்பும் இருந்தது, பல தடைகளும் இருந்தன, எதிர்ப்புகளும் காணப்பட்டன. அந்த தமிழர் பெரும்படை வரும் வழிகளில் பல இடங்களில் அவற்றுக்கான எதிர்ப்பு சுவரொட்டிகள், எதிர்ப்பு வாசகங்கள் எழுதப்பட்டிருந்தன. சில இடங்களில் எதிர்த்து குரல் கொடுத்தவர்களும் இருந்தார்கள். குறிப்பாக ஒரு ஊரில் செருப்பினால் வரவேற்பு வளையம் என்று மாலையை கட்டி வைத்திருக்கிறார்கள். அந்த செருப்பு மாலை என்பது வழியில் தென்பட்ட போது அந்த பெரும்படையில் நடந்து வந்த தொண்டர்கள் அதை எடுக்கப் போகிற போது பட்டுக்கோட்டை அழகிரி சொன்னார், வேண்டாம், செருப்பு மாலை அப்படியே இருக்கட்டும், இந்த இடத்தில் நின்றே நான் பேசுகிறேன், பேச பேச அது என்ன ஆகிறது என்று பாருங்கள் என்றார். பேசினார், உணர்ச்சி வயமாக பேசினார். கூடியிருந்த மக்களே தூக்கி அந்த செருப்பு மாலையை வீசினார்கள். அழகிரி சொன்னார், எதிர்ப்பை நாம் காட்டுவதை விட மக்கள் மூலமாகவே அது தூக்கி எறியப்படுவது தான் சரி என்றார். எனவே தமிழர் பெரும்படை என்பதை பேரறிஞர் அண்ணா அவர்கள் விழித்தெழு படலம் என்று அதனை குறிப்பிடுவார். அந்த பெரும் படை அதனுடைய பயணம் திருச்சியில் தொடங்கிய நாள் ஆகஸ்ட் 1, 1938. வணக்கம் நேயர்களே, நாம் மன வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள், இவைகளெல்லாம் நாம் எவ்வாறு சமாளிப்பது என்பதை பற்றி சில யூகங்களை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் ஒவ்வொன்றாக பார்த்து வந்தோம். நாம் பிடித்தது, பிடிக்காதது, விட்டு கொடுப்பது, பிறந்த வீட்டை பற்றி நாம் பெருமையாக பேசாமல் இருப்பது என்று பல யுக்திகளை நான் உங்களிடம் கூறி வந்தேன். அதில் ஒரு முக்கியமான ஒன்றாக இருப்பது தாம்பத்தியம். மன வாழ்க்கையில் தாம்பத்தியம் என்பது பொதுவாக செக்ஷன் சொல்கின்றோம். அதை பற்றிய பாலியல், இதை பற்றிய பிரச்சனைகள், அதை பற்றிய விவரங்களை எல்லாம் நாம் வெளிப்படையாக சொல்வதற்கு
நாம் இன்றும் அதாவது வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இன்னும் வரவில்லை. அதாவது அதுபோல் ஒரு சந்தர்ப்பம் தான் நிலவுகின்றது. பால்வெளிகளை பற்றி, பாலியல் பற்றி விரிவாக வெளிப்படையாக சொல்வதற்கு முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றோம். அதாவது செக்ஸ் சொல்கின்றோம். செக்ஸ் என்றால் என்ன என்று அதாவது கேட்டோம் என்றால், செக்ஸ் என்பது லத்தீன் லாங்குவேஜில் அந்த காலத்தில் அதாவது மருத்துவத்துறையில் கிரேக்கர்கள், லத்தீன் இவர்கள் தான் அவர்கள் கை ஓங்கியிருந்தது. அவர்களுடைய மொழிகள் தான் இன்றும் மருத்துவத்துறையில் நாம் பின்பற்றி வருகின்றோம். அதாவது அது லத்தீன் மொழியில் செக்ஸ் என்றால் என்ன என்றால் பிரி என்று அர்த்தம், டிவிஷன் 2 மேஜர் பிரிவுகள், பைஃபர்கேஷன் என்று அர்த்தம், 2 மேஜர் பிரிவுகள் என்று அர்த்தம். அதை செக்ஸஸ் என்று கூறினார்கள். அந்த செக்ஸ் என்பது என்னவென்றால், அதாவது அது வாழ்க்கையில் எவ்வாறு அது பயன்படுகிறது என்றால் வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்றாக அமைகின்றது. அதாவது நம் வாழ்வை ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் செக்ஸ் உதவுகின்றது. அது மட்டுமல்லாமல் நாம் நீண்ட ஆயுளுடன் வாழ்வதற்கும் அது உதவுகின்றது. வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுவதற்கும் அது உதவுகின்றது. வாழ்க்கையில் அர்த்தம் வேண்டுமானவா, அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு அது உதவுகின்றது. ஆக ஒவ்வொரு கட்டத்திலும் அது செக்ஸ் என்பது நமக்கு அதாவது உதவுவதாக இருக்கின்றது. ஆரோக்கியமான வாழ்வு, அர்த்தமுள்ள வாழ்வு, நீண்ட ஆயுளுள்ள வாழ்வு, இன்று நமக்கு அது பெரும் பங்கினை நமக்கு பகிர்கின்றது. அதாவது விஞ்ஞான முறை எடுத்துக்கொண்டோம் என்றால் எப்படி என்றால், விஞ்ஞான முறையில் உடல் ரீதியாக எடுத்துக்கொண்டோம் என்றால், அதாவது இருதயத்திலிருந்து நேரடியாக பிளட் சப்ளை எங்கு செல்கின்றது, தாம்பத்தியம் நடக்கும் நேரத்தில் அதை சப்ளை ஆகின்றது. அதாவது இதயம் தன்னுடைய சப்ளை ஒவ்வொரு ஆர்கன்களுக்கும் லிவர் இருக்கின்றது, கிட்னி இருக்கின்றது, லங்ஸ் இருக்கின்றது, ஒவ்வொன்றுக்கும் அது பிரான்ச் மூலமாக மெயின் பிரான்ச் என்று சிறு பிரான்ச் என்று அப்படி தான் செல்கின்றது ஒவ்வொரு உறுப்புகள் வேலை செய்வதற்கும். ஆனால் இந்த தாம்பத்தியத்தில் இந்த செக்ஸ் இந்த செயல்படும் நேரத்தில் 5 புலன்களும், மனிதனுடைய 5 புலன்களும் ஒன்றாக இணைந்து செயல்படக்கூடிய நேரம் அது. அதாவது கோஆர்டினேஷன், கோஆபரேஷன் என்று ஒன்றுக்கொன்று கோஆர்டினேட் பண்ணி ஒத்துழைத்து மொத்தமாக ஒரே நேரத்தில் பணி செய்யக்கூடிய அந்த நேரம்தான், அதாவது செயல்படக்கூடிய நேரம்தான் நமக்கு தாம்பத்தியம். அந்த நேரத்தில் இருதயம் என்ன செய்கின்றது, நேரடியாக தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கொண்டு நேரடியாக இரத்த சப்ளை அங்கே செலுத்துகின்றது. உடல் இந்த அளவுக்கு ஒத்துழைக்கின்றது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, அதாவது தாம்பத்தியம் செக்ஸ்ன்னு சொல்கின்றோமே, அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடம் மூளையில் இருக்கின்றது. அதற்கு அருகில்தான் அறிவுத்திறன் உள்ள இடமும் இருக்கின்றது. இந்த 2 கண்ட்ரோல் ரூமும் மூளையில் அருகருகே இருக்கின்றது, அருகாமல் இருக்கின்றது, அடுத்தடுத்து இருக்கின்றது. ஆகவே அதாவது அறிவுத்திறன் அதிகமாக இருந்தாலும் அது ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது, இது அதிகமாக இருந்தாலும் அதை ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது. இவ்வாறாக அடுத்தடுத்து இருக்கின்றது. எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அதாவது நாம் பார்க்கின்றோம், அதாவது உடல் மட்டுமல்ல உள்ளம் கூட, அதாவது தாம்பத்தியம் என்பது தனி மனிதனுடைய வாழ்க்கை, தனி மனித சுதந்திரம் என்றால் கூட இருவரும் இணைந்தால்தான் நாம் அதை செயல்படுத்த முடியும். அதே நேரத்தில் அதாவது அது உடல் சம்பந்தமான ஒன்றுதான், உறவுதான். இருந்தாலும் மனம் அங்கே முக்கியத்துவம் பெறுகின்றது. மனமும் அதில் பங்கேற்கின்றது. எவ்வாறு என்றால் திருப்தி. நமக்கு திருப்தி என்பது எப்படி கிடைக்கின்றது, நாம் உடல் மூலமாகத்தான் அதில் நாம் தாம்பத்தியம் என்பது கிடைக்கின்றது அந்த செயலில். அதே நேரத்தில் நாம் அதாவது திருப்தி என்று ஒன்று உண்டு. திருப்தி அடைந்தால் தானே நமக்கு திருப்தி என்று ஒன்று வரும். அது முடிவு கொண்டு வருவதற்கு திருப்தி தேவைப்படுகின்றது. அந்த திருப்தி எங்கிருந்து வருகிறது, மனத்திலிருந்து வருகிறது, மனம். ஆகவே அதாவது தாம்பத்தியத்தில் உடல் ரீதியாக இருந்தாலும் உள்ளமும் முக்கியமாக ஒரு பங்கை ஏற்றுக்கொள்கிறது. ஆகவே இது வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்று. இருந்தாலும் நாம் அதாவது செக்ஸ் என்ற வார்த்தைகளை சொல்வதற்கு நம்முடைய சமுதாயத்தில் சில ஸ்டிக்மாக்கள் இருக்கின்றது, அடைமொழிகள். அது மட்டுமல்லாமல் பட்ட பெயரெலாம் இருக்கின்றது. வெளிப்படையாக சொல்வதற்கே முடியாத ஒரு சந்தர்ப்பம் நிலவுகின்றது. அதனால்தான் இன்று அதாவது என்ன சொல்கின்றார்கள் என்றால், வாழ்வியல் மருத்துவம், வாழ்வியல் கல்வி என்று சொல்கின்றார்கள். அதாவது வாழ்வியல், அது மருத்துவவியல் கல்வி அப்படி என்று சொல்கின்றார்கள். குடும்பவியல் கல்வி என்று கூறுகின்றார்கள். அதை நாம் அழகு தமிழில் சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய அழகு தமிழில் அர்த்தமுள்ளதாக சொல்ல வேண்டும் என்றால் அதுக்கு தாம்பத்தியம் என்று சொல்லலாம். தாம்பத்தியம் என்பது ஒரு புண்ணியமான வார்த்தை, ஒரு கண்ணியமான வார்த்தை. நாம் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே தாம்பத்தியம் மனிதனுடைய திருமணத்தில் தாம்பத்தியம் என்பது முக்கிய பங்கு வகிக்கின்றது. தாம்பத்தியம் இல்லாமல் திருமணம் இல்லை. தாம்பத்தியம் இல்லாத திருமணங்கள் அதாவது நிலைக்கலாம். ஆனால் திருமணம் இல்லாத தாம்பத்தியங்கள்
நிலைத்ததாக சரித்திரமில்லை. ஆகவே தாம்பத்தியம் என்பது ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. தாம்பத்தியம் அதுவாக நம்முடைய சமுதாயத்தில் எடுத்துக்கொள்ளும் என்றால், திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியத்தை சமூகம் ஏற்றுக்கொள்வதில்லை. அது கண்டிக்கத்தக்கது, அது தண்டிக்கத்தக்கது. நம்முடைய சமுதாயத்தில் திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியம், ஒரு பாலியல் உறவு என்பதை சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா? ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ளாது. அதே நேரத்தில் திருமணத்தின் மூலமாக நாம் அடையும் தாம்பத்தியம் இருக்கின்றதே, அதற்கு நம்முடைய சமூகம் என்ன கூறுகின்றது? அதை ஒரு புண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு கண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு மரியாதையாக நினைக்கின்றது. நமக்கு ஒரு மரியாதையும் கிடைக்கின்றது அந்த தாம்பத்தியத்துக்கு. அதை சாந்தி என்று கூறுகின்றோம். மன அமைதி, சாந்தி முகூர்த்தம் என்று கூறுகின்றோம் அல்லவா? திருமணத்தின் மூலம் அதை அடையும் பொழுது அதனுடைய கண்ணியமும் அதனுடைய மதிப்பும் கூடுகின்றது. ஆகவே திருமணத்தில், தாம்பத்தியத்தில், அதாவது இந்த தாம்பத்தியம் ஈடுபடும் போது அதில் சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. எழுதாத சட்டம், அது எழுதாத சில சட்டங்கள் இருக்கின்றன, சில கோட்பாடுகள், விதிமுறைகள், கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கின்றன. நம்ம சமுதாயம் அதை அமைத்து தந்திருக்கின்றது. ஒரு செயல் இருக்கின்றது வைத்துக்கொள்வோம். ஒரு செயல் இருக்கின்றது, அந்த செயலில் ஒரு லிமிட்டேஷன் இருக்கும். அந்த லிமிட்டுக்குள்ளே நாம் இருக்க வேண்டும். சமுதாயம் ஒன்றை வைத்திருக்கின்றது, ஒரு செயலை. அந்த செயலை நாம் தாண்டும் பொழுது, அந்த செயலை மீறி, அந்த வேலையை மீறி, அந்த ஒரு லிமிட்டேஷனை மீறி நாம் செயல்படும் போது எப்படி இருக்கின்றது? அது சமுதாயத்திற்கு பயன்படும் பொழுது அது சாதனையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சமுதாயத்திற்கு பயன்படாத இருக்கும் பொழுது, சமுதாயத்திற்கு தீங்கு விளைக்கும் போது அது தண்டனைக்குரியதாக ஆகிறது. ஆகவே சமுதாயம் நாம் அதை தவறு என்றும் சரி என்றும் அதை தீர்மானிக்கின்றது. அதாவது தாம்பத்தியத்தை பொறுத்தவரையில் என்னென்றால், அதாவது இதுதான் சரி, இதுதான் தவறு என்றில்லை, இதுதான் அளவு, இவ்வளவுதான் அளவு இருக்க வேண்டும் என்றெல்லாம் இல்லை. அதாவது நம்ம முடிந்தது, முடியாதது, பிடித்தது, பிடிக்காதது, அதாவது வேண்டியது, வேண்டாதது எல்லாம் அங்கே இருக்கின்றன. அதே நேரத்தில் தாம்பத்தியத்தில் அதாவது வக்கிரங்கள் இருக்கின்றது, கொடுமைகள் இருக்கின்றது, துன்பங்கள் இருக்கின்றது, விவகாரங்கள் இருக்கின்றன, கொடுமைகள் இருக்கின்றன, இதெல்லாம் இருக்கின்றன. இதையெல்லாம் கட்டுப்படுத்ததான் சமுதாயம் அதாவது சட்டங்களை, எழுதாத சட்டங்களை இயக்கி வைத்திருக்கின்றது, கட்டுப்பாடுகளை. அந்த கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் பொழுதுதான் அந்த தாம்பத்தியம் சிறப்பை பெறுகின்றது. ஆகவே இன்றைய இளைஞர்கள் அதாவது தாம்பத்தியத்தை பொறுத்தவரை எப்படி இருக்கின்றார்கள் என்பதை நாம் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.